பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் அவருக்கு வேண்டுமென்றே சிலர் சீட் கிடைக்காமல் தடுத்துவிட்டனர் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இதுகுறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். அவர் ஒரு வெல் எஜுகேட்டட் பேக்ரவுண்ட்ல இருந்து அவர் வந்தனால நாங்களுமே அவரை ஒரு கேண்டிடேட்டா அவர் எம்எல்ஏவா உள்ள அனுப்பணும்னு உள்ள இருப்பாரு, எங்களுக்காக குரல் கொடுப்பாருன்னு இருந்த நிலைமையில இப்ப அவரு இல்லைன்னு சொன்னது பேர் அதிர்ச்சியா தான் இருக்கு. அண்ணாமலை தேர்தலை அவருக்கு விருப்பப்பட்ட தொகுதியை கேட்காமலும் தேர்தல்னா தோத்துரும்னு நினைக்கிறதுனால இந்த தேர்தலில் அவர் கண்டெஸ்ட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அண்ணாமலை அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் கூடயே இருக்கணும்னாரு. ஒரு வேளை அதனால அவரே எலெக்ஷன்ல போட்டியில்லைன்னு சொல்லியிருக்கலாமா தெரியல. அவர் கேட்ட தொகுதி கிடைக்கல அப்படின்றதுக்காக அவர் வெளியில போறாரா அப்படின்றதும் தெரியல. அவர் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிக்க முடியாது, அவர் எந்த வேட்பாளர்னாலும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. அவர் கேட்ட தொகுதி கிடைக்காதனால கொஞ்சம் விரக்தியில இருக்கலாம். மீண்டும் சட்டசபை தேர்தலில் தோத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இமேஜ் எல்லாம் கிரேட் பொய்யாகி போகும் சொல்லி ஒரு பயத்தில் அவர் போட்டியிட விரும்ப மாட்டேன்னு சொல்லி ஒரு பய தோல்வியிலே நிற்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் காமராஜருக்கு அடுத்தபடிய மறுபிறவியா நான் நினைக்கிறேன். காமராஜர் ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாரு, அந்த காரியத்தை முடிச்சிருவாரு. அதே மாதிரி தான் அண்ணாமலை பார்க்கலாம். அவருக்கான தொகுதியை அவர் எப்படி தேர்ந்தெடுப்பாரு, அவங்க கட்சியில் பேசி அந்த எந்த தொகுதி சிறந்த தொகுதி அவர் தேர்வு பண்ணி தேர்தலில் கண்டிப்பாக போட்டிடுவார் அப்படிங்கிறது என்னோட பார்வை. எல்லாருமே எதிர்பார்க்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை களத்தில் இருக்கணும். அண்ணாமலை களத்தில் இருந்தால் மட்டும்தான் என்டிஏ கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெற முடியுங்கிறது மக்கள் கருத்து. இதான் உண்மையான நிலைமை. ஒரு தலைவராக இருந்தவர், மாநில தலைவராக இருந்தவர் இந்த இடத்துல தான் நிற்பேன், அந்த இடத்துல தான் நிற்பேன்னு சொல்ல வேண்டியதில்லை, எல்லா இடத்துலையும் நிற்கலாம். அவர் ஏதாவது நின்னார்னா டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் தெரிஞ்சு அடி வாங்குறதுக்கு தெரியாம அடி வாங்காம போறதே பெஸ்ட்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டாரு. இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஒரு முதல்வர் வேட்பாளரை ஒரு எம்எல்ஏ ஆக கூட தகுதி இல்லாத மாதிரி அவரை ஓரம் கட்டினது எடப்பாடியோட சூழ்ச்சியா கூட இருக்கலாம். முன்னாள் தலைவர் பாஜகல ஒரு முக்கிய தலைவராகவும் தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் பாஜக நல்லா வளர்ந்துருக்கு. அவர் பிஜேபி மற்றும் அதிமுகவினால தோக்கடிக்கப்படுவார், வேற யாரெல்லாம் தோக்கடிக்க மாட்டார். அவங்களுக்கு என்னென்ன நடத்தணும்னு சொல்லி மேலிடத்துல என்ன மாதிரி வருதோ அதனால இவங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துறாங்க. இவங்களும் அதுக்குள்ள இவங்க சண்டை அவங்க சண்டைன்னு எதுவுமே கிடையாது. இதுக்கு பழனிசாமிக்கு சம்மந்தமே இல்லை, இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட கருத்தை தவிர இது உண்மையே கிடையாது. இன்னைக்கு தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் அவர் கட்டுப்பட்டு வாழணும். அதுக்கு சீட்டு கிடைக்காததுக்கு எடப்பாடிலாம் காரணம்னு சொல்றது தவறான வருது. அவரை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே நிதானமா யோசனை பண்ணி தான் இறங்குவாரு. இறங்குனா நிச்சயமா வெற்றியோட தான் திரும்புவாரு. இதுல பழைய பகையில ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை சீட்டு கேட்டால் கொடுக்குறதுக்கு எடப்பாடியும் தயாராக தான் இருக்கிறார். அண்ணாமலை சீட்டு கொடுக்கங்கிற அவர் எண்ணம்லாம் இல்லை. இப்போ அதே இயக்கத்தில் இவர் சீட்டு வாங்க நினைக்கல. பழைய பகை என்றும் ஒன்றுமில்லை. அவர் எந்த தொகுதியில் கொடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்றது எங்களோட